அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். புத்தர் நிலையாமை மட்டும்தான் இங்கே இருக்குது, நிலையானது என்பது இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ புத்தர் எப்படி பார்த்துருக்காரு அப்படின்னா, எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்காக பார்த்துருக்காரு. விஞ்ஞானபூர்வமாக அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. ஒரு விஞ்ஞானி எப்படி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி ஏற்றுக்கிட்டாரோ அதே போல் புத்தரும் அவர் அவர் அறிவுக்கு, அவர் பார்வைக்கு எது சரியானதோ அதை மட்டும்தான் அவர் ஏற்றிருந்திருக்காரு. இப்போ நிறைய விஷயங்கள் விஞ்ஞானிகளோட அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இந்த விஞ்ஞானிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலையாமை மட்டும்தான் இங்கே இருக்குது, நிலையானதுன்னு இங்கே எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் குறிப்பிடுறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் நிலையானது எதெல்லாம் நிலையில்லாதது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த உலகம் இருக்குது, இந்த பிரபஞ்சம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் பூமிங்கிறது ஒரு கோள். அந்த பூமின்ற கோள் அந்த பூமியில் மட்டும்தான் நாம் இந்த மனித கூட்டம் உயிர் வாழ்வதற்காக இந்த ஐம்பூதங்கள் இருக்குது. முக்கியமாக காற்றும் தண்ணீரும் இங்கே மனிதர் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்குது. சூரிய வெப்பமும் அத்தியாவசியமாக இருக்குது. அப்போ அது எங்கே கிடைக்கிது அப்படின்னா, அது பூமியில் தான் கிடைக்கிது. நீருங்கிறது பூமியில் தான் இருக்குது. அப்போ இவையெல்லாம் பூமி இருக்கும் வரையில் இவைகளெல்லாம் நிலையானது. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது பூமி எத்தனை கோடி வருஷம் இருக்கோ இதெல்லாம் நிலையானது. ஆனால் நிலையில்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் அழியக்கூடியதோ, இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது, ஆனால் அதுக்கு பல லட்சம் கோடி வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிருங்கிறது நிலையானது, உடலுங்கிறது நிலையற்றது என்பதை வலியுறுத்துகிறது.